பரிசாக தேவன் அருள்வார். பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார்.
மகிமைப்படுத்துவேன் என்றாரே. நம்மை மகிமைப்படுத்துவேன் என்று சொன்னாரே. வாசம் பெரிதே, மங்காத புகழுடன் வாழ்வோம், மாற்றி பெற்றுயர்ந்திடுவோமே. நாங்கள் குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. எல்லாம் சொல்லும், குறியிட மாட்டோம் நாங்கள். குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. குறுகிட ஒரு காலம் குன்றி வீட்டுக்குள்ள உட்கார மாட்டோம். எங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர், எங்களுக்குள் இருக்கிறவர் ஜீவனுள்ளவர், எங்களுக்குள் இருக்கிறவர் வானத்தையும் பூமியும் சிங்காசனத்துக்குரியவராய் இருக்கிறபடியா, எல்லாவற்றும் சிருஷ்டிப்பின் நாயகர் எங்களுக்குள் இருக்கிறபடியா நாங்கள் குறுகிடவே மாட்டோம். கர்த்தருடைய வாக்குத்தத்தம் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறபடியால் குறுகிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும், ஆகாயவின் மீனாய் அவசனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாயவின் மீனாய் அவசனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆண்டவர் வாக்கு, ஆண்டவர் வாக்கு பலிக்கும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாயவின் மீனாய் அவசனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். Yes, Lord. ஆகாயவின் மீனாய் அவசனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். என் முழு உள்ளம் இயேசுவையே பாடும், என்றென்றும் ஆண்டவர் என்னாலும் ஸ்தோத்திரிக்கும். ஆண்டவர் நாங்கள் ஒரு நாளும் குறுகி போகாதபடி, குன்றி போகாதபடி ஆனந்த துதி ஆண்டவரே எங்கள் குடும்பங்களிலே சத்தத்தை கேட்கத்தக்கதாய் எங்கள் முழு உள்ளத்தோடு நாங்கள் உம்மை பாட உம்மை கனப்படுத்துகிறோம். ஆண்டவரே நீர் ஒருவரே ராஜாதி ராஜாவா இருக்கிறபடியா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவர் என் முழு உள்ளம் இயேசுவை என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும், அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என் உள்ளம் என்றென்றும் போற்றும். என் முழு உள்ளம் இயேசுவை பாடும், என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும், அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என் உள்ளம் என்றென்றும் போற்றும். ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர் இயேசுவையே, ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர் இயேசுவையே. துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும், துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். சிறகு
என்னை மூடிக்கொண்டார், செட்டைகளால் அணைத்துக் கொண்டார். வேடனின் கண்ணியில் சிக்கிடாதே காத்திட என்னை சுற்றி வேலி அடைத்தார். சிறகுகளாலே என்னை மூடிக்கொண்டார், செட்டைகளால் அணைத்துக் கொண்டார். வேடனின் கண்ணியில் சிக்கிடாதே காத்திட என்னை சுற்றி வேலி அடைத்தார். ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர் இயேசுவையே. ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர் இயேசுவையே. துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும், துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். தாழ்மையுள்ள உள்ளம் தேவனையே பாடும், பாடி பாடி மகிழ்ந்திருக்கும். வாழ்வு தந்த தேவனை, வாழ வைக்கும் ராஜனை வாழ்த்தி பாடி மகிழ்ந்திருக்கும். தாழ்மையுள்ள உள்ளம் தேவனையே பாடும், பாடி பாடி மகிழ்ந்திருக்கும். வாழ்வு தந்த தேவனை, வாழ வைக்கும் ராஜனை வாழ்த்தி பாடி மகிழ்ந்திருக்கும். ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர் இயேசுவையே. ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர் இயேசுவையே. துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும், துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். முகமுகமாக நேசரை காண்பேன், நித்தியமாய் மோட்ச வீட்டிலே. பாவங்களும் இல்லையே, பாரங்களும் இல்லையே, பரலோக ராஜ்யத்திலே. முகமுகமாக நேசரை காண்பேன், நித்தியமாய் மோட்ச வீட்டிலே. பாவங்களும் இல்லையே, சாரங்களும் இல்லையே, பரலோக ராஜ்யத்திலே. ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர் இயேசுவையே. ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர் இயேசுவையே. துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும், துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். என் முழு உள்ளம் இயேசுவை பாடும், என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும். அவர் செய்த நன்மைகள், அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என் உள்ளம் என்றென்றும் போற்றும். என் முழு உள்ளம் இயேசுவை பாடும், என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும். அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என் உள்ளம் என்றென்றும். திரும்பமாய் சொல்லும், என் முழு உள்ளம், என் முழு உள்ளம் இயேசுவை பாடும், என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும். அவர் செய்த நன்மைகள், அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என் உள்ளம் என்றென்றும் போற்றும். ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர் இயேசுவையே. ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர் இயேசுவையே. துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும், துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். சிறகுகளாலே, சிறகுகளாலே என்னை மூடிக்கொண்டார், செட்டைகளால் அணைத்துக் கொண்டார். வேடனின் கண்ணியில் சிக்க
சுற்றி வேலி அடைத்தார். சிறகுகளாலே என்னை மூடிக்கொண்டார், செட்டுகளால் அணைத்துக் கொண்டார். வேடனின் கண்ணியில் சிக்கிடாதே காத்திட என்னை சுற்றி வேலி சிறகுகளாலே என்னை மூடிக்கொள்ளாமே. 7 மாதத்தை நடத்தின தேவன் 8ஆம் மாதத்திலும் ஓ ஹalleluya காத்திட என்னை சுற்றி வேலி அடைத்தான். சிறகுகளாலே என்னை மூடிக்கொண்டார், செட்டைகளால் அணைத்துக் கொண்டார். வேடனின் கண்ணியில் சிக்கிடாதே காத்திட என்னை சுற்றி வேலி எல்லாரும் சொல்லுவோம், சிறகுகளாலே எங்கள் குடும்பத்தை, எங்கள் வீட்டை, எங்கள் பிள்ளைகளை, எங்கள் வியாபாரத்தை, ஓ நாங்கள் போகிற காரியங்கள், வருகிற காரியங்கள், படிக்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய கரம் எங்களோடு சுற்றி வேலி அடைத்தா. சிறகுகளாலே என்னை மூடிக்கொண்டார், செட்டைகளால் அணைத்துக் கொண்டார். வேடனில் கண்ணியில் சிக்கிடாதே காத்திட என்னை சுற்றி வேலி அடைத்தார். ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர் இயேசுவையே. ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர் இயேசுவையே. துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும், துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும், துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும், துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். 7 மாதத்தை சுமந்த தேவன், 7 மாதத்தை பாதுகாத்த தேவன், அவருடைய சிறகுகளாலே நம்மை மூடிக்கொண்ட தேவன், வேடனின் கண்ணிலும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் சிக்கி தவிக்காதபடி அவர் வேலி அடைத்து பாதுகாத்தவர். 8ஆம் மாதத்திலும் பலனாயிருக்கிறவர், நம்மை சுகமாய் நடத்துகிறவர், நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். அவருடைய ஆசீர்வாதத்தின் கரத்தை நம் மீது, நம் குடும்பத்தின் மீது நீட்டின கிருபைக்காய் உமக்கே கனம் மகிமை துதி ஆண்டவரே. உம்மையே உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரை இந்த ஆராதனைக்கு பாத்திரராய் இருக்கிறபடியா இந்த மாதத்தை நீர் நடத்த போகிறீர் ஆண்டவரே. நீங்க நடத்த போகிறீர், நீங்க நடத்த போகிறீர் ஆண்டவரே. உடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம் எங்கள் முழுமையாய் ஆண்டவரே. உமக்கே துதி கன மகிமை புகழப்பா உமக்கே செலுத்துகிறோம். ஆமென் ஆமென். அப்படியே கையில் பைபிள் எடுப்போம். அந்த நாளுக்கான, அந்த மாதத்துக்கான வசனத்தை நாம் படிக்கலாம். ஏசியா 48ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துக்கு நாம் புரட்டலாம். 48ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், பக்கம் 855, பழைய ஏற்பாட்டில் 855. இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற உன் மேற்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, புரோஜனமாயிருக்கிறவளை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. சேர்ந்து படிக்கலாம். புரோஜனமாக இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நாளே. ஆமேன். நல்ல ஆண்டவரே, அந்த நாளுக்கு சோதரிக்கிறோம், இந்த வேலைக்கு ஜெபிக்கிறோம், விசேஷமாக இந்த மாதம் ஜெபிக்கிறோம். இந்த மாதத்தில் ஆண்டவரே திருச்சபையில் வருகிற ஒவ்வொரு குடும்பத்தை கர்த்தர் கிருபையாய் நடத்த முடியாது சோதரிக்கிறோம். இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ப்ளீஸ் உட்காரலாமா?
நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேலையை ஒப்புக் கொடுக்குறோம். இந்த காலையை ஜெபிக்கிறோம். படிக்கிற வசனங்கள் அதுக்கான புரிதலை எனக்கு தாரும். பேசும்போது பரிசுத்த ஆவியானவர் வசனத்தை கொண்டு செல்ல முடியாது ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆராதனை ஒப்புக் கொடுக்குறோம். என் ஆவி, ஆத்மா, சரீரம், சிந்தனைகளை பரிசுத்தப்படுத்தும், என்னை தகுதிப்படுத்தும். ஆவியோடு உண்மையோடு கூட பேச கிருபையாரும். இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதா, ஆமேன். அந்த நாளிலே நாம் பார்க்க போகிற தலைப்பு தொடர்ந்து முன்னேறுங்கள். தொடர்ந்து முன்னேறுங்கள் என்று வேதம் என்ன சொல்கிறது? நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீதிமொழிகள் 16:9. மனுஷனுடைய இருதயம் அவனுடைய வழியை யோசிக்கும், அவனுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவரோ கர்த்தர். நம்முடைய இருதயம் சொன்னவனமாக நாம் நடப்போமானால் வாழ்க்கையிலே பலவிதமான தடுமாற்றங்கள் ஏற்படுவதை வாசிக்கிறோம். நம்முடைய யோசனைகளை இது ஆண்டவராக இருக்கிற இயேசுடைய யோசனையா சித்தமா என்று நாம் அவர் வழியிலே நாம் ஒப்பு கொடுப்போமானால் அப்போது ஆண்டவர் நம்முடைய நடைகளை அவர் உறுதிப்படுத்துவார்னு வாசிக்கிறோம். அதாவது நாம் போகிற வழியை அவர் காண்பிப்பார். ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம், தி லார்ட் டைரக்ட்ஸ் ஹிஸ் ஸ்டெப்ஸ். ஒவ்வொரு நாம் வைக்கிற பாதையும் பயணமும் அடிகளும் ஆண்டவர் சித்தம் போல நடக்கிறதா இருக்குமானால் அப்போது வெற்றிக்கான காரியங்களே போகலாம். ஆண்டவர் ஒரு நாளும் ஒருபோதும் அவர் எப்போதும் வாழ்க்கையிலே நேரம் தவறி வருகிறதில்லை. ஆங்கிலத்தில் என்ன சொல்கிறாங்க? காட் இஸ் நாட் ஸ்லோ, இஸ் ஸ்ட்ராட்டஜிக். ஆண்டவர் தாமதிப்பதில்லை, அவர் திட்டமிட்டு செயல்படுகிறார். தேவன் ஒரு நாள் ஒருபோதும் அவர் தாமதிக்க மாட்டார். ஆண்டவர் எப்போதும் திட்டமிட்டு தான் செய்வார். நாம் ஒரு வேளை நாம் யோசிக்கலாம், ஒரு வேளை நமக்கு தாமதமாக இருக்கலாம் என்று. ஆனால் தேவன் செய்கிற ஒவ்வொரு காரியமும் தேவன் திட்டமிடுகிறார். வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த நாளில் இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கணும், நடந்தாகணும், இதெல்லாம் நாம் கடந்து வர வேண்டும் என்று ஆண்டு எல்லாவற்றையும் திட்டமிட்டு செய்கிறவராக இருக்கிறார். நமக்கு வேதம் கூறு. அதனால் விசுவாசிகளாக இருக்கிற நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன? ஆண்டவருடைய திட்டமிடுதலுக்கு நாம் நம்மை ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய சித்தத்தின்படி நடக்கிற மகனாய் மகளாக இருந்தால்தான் வாழ்க்கையில் வெற்றிக்கான பாதையில் நாம் போகலாம். மீண்டும் அதே வசந்து வரலாம், 16:9 வரலாம். சாலமோன் சொல்கிறார், மனுஷனுடைய இருதயம் அவருடைய வழியை போய் யோசிக்கிறது. பலவிதமான யோசனையிலே தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லா நேரத்திலும் பலவிதமான யோசனைகள், சிந்தனைகள் வருகிறது. அடுத்த வாரம், நாளைக்கு, மாலை, இல்லை என்ன செய்ய போகிறோம், எப்படி நடக்க போகிறது, நடக்கிற காரியங்களை குறித்து, நடக்காத காரியங்களை குறித்து, இல்லை வருகிற காரியங்கள், இல்லை வராத காரியங்கள், இப்படி பலவிதமான யோசனையில் என்ன செய்யும் நம்ம இருதயம் என்ன செய்யும் போராடி கொண்டு. ஆனால் நம்முடைய நடைகளை, நம்முடைய வழிகளை ஆண்டவர் தான் உறுதிப்படுத்துகிறார் என்று தேவனை சார்ந்து வாழ்கிற மகனாக மகளாக நாம் இருந்தால்தான் வாழ்க்கையிலே நாம் அங்கே வெற்றி காணலாம். அல்லேலூயா, ஆமேன். சிந்தனை நமக்கு தேவைதான். ரொம்ப சிந்திப்போமானால் பைத்தியமாயிடும். சில நீங்கள் இந்த மனநல மருத்துவமனையில் போனால் நல்லா படித்தவங்க கூட இருப்பாங்க. ஏன்னா சிந்தித்து அவங்க பைத்தியமாயிடும். அதே போல் ஓரளவுக்கு தான் நம்முடைய சிந்தனை அது தாங்கும். அவள் தான் ஆண்டவர் நம்முடைய என்ன செய்கிறார், அதை நமக்கு அவர் நம்முடைய சிந்தனைக்குள்ளே காரியங்களை வைத்திருக்கிறார். அதில் வேதம் சொல்லுது, மனுஷ இருதயமானது அவருடைய வழி யோசிக்கிறது நல்லதான். ஆனால் அதிகமாக நாம் நம்முடைய பலத்துக்கு அதிகமாக யோசிக்கிற மகனாய் மகளாய் விருப்பமானால் அப்போது வாழ்க்கையில் என்ன செய்கிறோம்? தேவையில்லாத மன உளைச்சல், தேவையில்லாத மனபாரங்கள், தேவையில்லாத சந்தேகங்கள் என்று நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது. அதை குறித்து நாம் கவலைப்படாமல் ஆண்டவர் நம்முடைய நடைகளை எல்லாம் உறுதிப்படுத்துவார் என்று வேதத்திலே சொன்ன வண்ணமாக நம்முடைய எழுதினார். ஆண்டவர் எப்போதும் தாமதிப்பதில்லை, அவர் எப்போதும் திட்டமிட்டு தான் அவர் செயல்படுவார் என்று தேவனை சார்ந்து வாழ்கிற மகனாக மகளாக நபர்ந்தால்தான் வாழ்க்கையிலே நாம் அங்கே வெற்றி காணலாம். அல்லேலூயா. ஆனால் யோசனை என்பது மனிதனுக்கு இயல்பாக இருக்கிற ஒரு காரியம். யோசிக்கிறது நல்லதுதான். ஆண்டவர் ஒவ்வொரு காரியம் யோசித்து தான் செய்கிறார். அவர் யோசித்து செய்யும் போது அவர் தாமதிக்கிறார்னு நம்ம தாமதிக்கவில்லை. நம்முடைய வாழ்க்கையில் இந்த வருஷத்தில், இந்த மாதத்தில் நமக்கு கிடைத்தால்தான் நமக்கு நல்லது என்பதை தேவன் ஏற்கனவே அவர் திட்டமிட்டிருக்கபடினால் தேவனுடைய திட்டத்தை சார்ந்து வாழ்கிற மகனாய் மகளாய் நம்ம இருக்க வேண்டும். ஆமென். சங்கீதம் 37:23 தாவீது சொல்றார், நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படுத்த முடியும், அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாக இருக்கிறார். ஓகே, நல்ல மனுஷன் என்றால் என்ன? நல்ல மனுஷன் இருக்கிறான், இப்போ கெட்ட மனுஷன் இருக்கிறான். நல்ல மனுஷனாய் நம்ம இருப்போமானால், தேவனுக்கு பிரியமுள்ள மகனாக மகளாக இருப்போமானால்
அப்போதான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? கர்த்தராலே அவருடைய நடைகள் உறுதிப்படுத்தப்படுகிறது. அவருடைய வழி மேலே ஒரு பிரியமாக இருக்கிறார். நாம் போகிற வழி ஒருவேளை நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறதா இருந்தாலும், நமக்கு பிரியமாக இருந்தாலும், நமக்கு பிடித்ததாய் காணப்பட்டாலும், நம்முடைய சிந்தனையிலே இதெல்லாம் சரியான வழி என்று நாம் நினைத்தால் கூட, ஆனால் வசனம் கர்த்தருடைய வழியிலே, கர்த்தருடைய வழியின் மேல் அவர் என்ன செய்ய, அவனுடைய வழியின் மேலே அவர் பிரியமாக இருக்கிறார். நாம் ஆண்டவருக்கு உகந்த மகனாக மகளாக நம்ம இருப்போமானால், தேவன் விரும்புகிறதை செய்கிற மகனாய் மகளாக இருந்தால்தான் அப்போது வாழ்க்கையிலே நாம் அங்கு வெற்றி காண முடியும். அதனால் நல்ல மனுஷன் பார்க்கும்போது அப்போது நிச்சயமாக கெட்ட மனுஷன். ஆண்டவரை அறிந்திருக்கிற ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு மனுஷனும் மனுஷியும் தேவன் பார்வையில் நல்ல மனுஷியாக இருக்கிறோம். அப்போது நல்ல மனுஷனாய் இருக்கிற நாம் ஆண்டுடைய வழி எது என்று நாம் அறிந்து அதிலே நடந்தால்தான் வாழ்க்கையிலே தேவன் என்னெல்லாம் நமக்கு வைத்திருக்கிறாரோ தேவன் செய்வார். சரி, 7 மாதத்தை நாம் கடந்திருக்கிறோம். 7 மாதத்தை கடந்தது தான். அதை நாம் நினைச்சு முடியாது. அந்த நாட்கள் நமக்கு வராது. அதனால் இனி நடக்க வேண்டிய இந்த 8வது மாதத்திலே ஆண்டுடைய வழியிலே நடக்க வேண்டும் என்று நாம் பிரியப்படுகிற மகனாய் மகளாய் இருப்போமானால் அப்போ தான் நினைச்சுவார் ஆண்டவர் நம்முடைய வழியின் மேலே அவர் பிரியமாக இருப்பார். தொடர்ந்து சொல்கிறார் தாவீது அடுத்த வசனத்தில் 24, ஆண்டவர் வழியிலே நாம் நடப்போமானால், நல்ல மனுஷனாய் நாம் இருப்போமானால், அவன் விழுந்தாலும் அவன் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கையினாலே அவனை தாங்குகிறார். நல்ல மனுஷனாய் நம்ம இருப்போமானால், தேவனுக்கு நாம் பிரியமாக இருக்கிற மகனாய் மகளாய் நம்ம இருப்போமானால், அப்போது சில நேரத்தில் நாம் தடுக்கி விழுந்தாலும், தடுமாறினாலும், சோர்ந்து போனாலும், இல்லை பலவீனப்பட்டு போனாலும் கூட கர்த்தர் வேதம் சொல்கிறது, அவன் விழுந்தாலும் அவன் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கையினாலே அவனை தாங்குகிறார். அல்லேலூயா. வாழ்க்கையிலே வாழ்க்கையிலே நாம் தடுமாறுகிறோம் தான். வாழ்க்கையிலே சோர்ந்து போகிற சூழ்நிலை வருகிறது, விழுந்து போகிற சூழ்நிலை வருகிறது, தோல்வி வருகிறது. ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கோம், வாழ்க்கை என்பது 2 தண்டவாளங்கள் மேலே ஓடுகிற ஒரு ரயில் பெட்டி தான். வாழ்க்கையிலே தடுமாற்றங்கள்லாம் வரும். ஆனால் கூட ஆண்டவராக இருக்கிற இயேசுவை நடத்துகிறார் என்பதை அவரை சார்ந்து நடக்கிற மகனாய் மகளாய் நம்ம இருந்தால் தான் வாழ்க்கையிலே நாம் அங்கே வெற்றி காணலாம். அல்லேலூயா. அதனால் எத்தனை இந்த 7 மாதத்தில் பல இடத்துல விழுந்திருக்கிறோம், வருமானத்தில் விழுந்திருக்கிறோம், பலவீனத்தில் விழுந்திருக்கிறோம், பலவிதமான மன உளைச்சலில் விழுந்திருக்கிறோம், மன கஷ்டத்தில் விழுந்திருக்கிறோம். ஆனால் கூட நாம் இன்னும் இறந்து போகாமல் கர்த்தர் தமது கையினாலே நம்ம இந்த 8வது மாதத்தை தாங்க கர்த்தர் நல்லவராயிரு. ஆமென். அல்லேலூயா. அதனாலே வேதம் சொல்லுவது, அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கையினாலே அவனை தாங்குகிறார். அல்லேலூயா. நாம் விசுவாசிக்க வேண்டும். என்ன செய்கிறோம்? சில நேரத்தில் சோர்ந்து போகும்போது ஜபத்தை விட்டுடுறோம், ஆலயத்தை வருவதை விட்டுடுறோம், பைபிள் வாசிப்பதை விட்டு விடுறோம். அப்படிலாம் நாம் இருப்போமானால் வாழ்க்கையிலே நீங்கள் வெற்றி காண முடியாது. அல்லேலூயா. எத்தனை விதமான வாழ்க்கையிலே போராட்டம் வந்தாலும் கூட ஆண்டவர் நம்மை நடத்துகிற வழியிலே நாம் நடந்தால்தான் என்ன செய்வார்? ஆண்டவர் நம்மை தூக்கி நிறுத்த அவர் நல்லவராக இருப்பார். ஆமென். அதனாலே தொடர்ந்து நாம் முன்னேறி கொண்டே போக வேண்டும். தொடர்ந்து நாம் முன்னேறி கொண்டு போனால்தான் வாழ்க்கையில் வெற்றிக்கான பாதையிலே நாம் அங்கே போகலாம். அல்லேலூயா. பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்க நடந்து போகிறாங்க, சிவந்த சமுத்திரத்தில் நடந்து போகிறாங்க. சிவந்த சமுத்திரம் நடந்து போகும்போது அவங்க ஒருவேளை நின்றிருப்பாரானால் அப்போது தண்ணீர் தானாக மூடி இருக்கும். அவங்க நின்றால் தண்ணீர் மூடும், நடந்தால் அப்போது தண்ணீர் தானாக வழி திறக்கும். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நிற்கும்போது அப்போது எல்லாம் நம்ம மேலே வந்து விடுகிறது. ஆனால் தொடர்ந்து நாம் நடக்கிற மகனாய் மகளாய் நம்ம இருந்தால்தான் அப்போது ஆண்டவர் தம்முடைய கையினாலே நம்மை தாங்குகிறார் என்று வேதம் கூறுகிறது. அல்லேலூயா. ஆமென். சரி, இதுவரைக்கும் வாழ்க்கையிலே நாம் கடந்து விட்டோம். இதுவரைக்கும் வாழ்க்கையிலே நாம் சில காரியங்கள் எல்லாம் நாம் கடந்து வந்திருக்கிறோம். இனி இந்த ஆகஸ்ட் மாதம் 8வது மாதத்திலே நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்னுடைய எல்லா விதமான சூழ்நிலையை தாங்குவார் என்று தேவனை சார்ந்து வாழ்கிற மகனாக மகளாக நாம் இருந்தால்தான் வெற்றிக்கான பாதையில் நாம் போகலாம். பலமுறை நாம் சொல்கிற காரியம் என்ன? ஆண்டவர் நம்மை அழைத்தது நாம் விழுவதற்காக தேவன் நம்மை அழைக்கவில்லை, நாம் தான் விழுகிறோம். கர்த்தர் நம்மை தூக்கி விடுகிறார். ஆமென். நம்மை அவர் ஒரு நாள் ஒருபோது அவர் தம்முடைய கையினாலே அவர் நம்மை தள்ளுவதில், நாம் விழுந்தாலும் கூட ஆண்டவர் தம்முடைய கையினாலே கரத்தினாலே நம்மை தாங்குகிறார். நமக்கு வேதம் நமக்கு போதிக்கிறது. அல்லேலூயா. அதனால் வீழ்ந்து போவது நம்முடைய நாம் காரணம். நமது
செயல் நிமித்தமாக, நாம் செய்கிற தவறு நிமித்தமாக, நாம் போகிற தவறான பாதை நிமித்தமாக நாம் விழுந்து போகிறோம். ஆனால் அப்படி நாம் விழுந்து போனால் கூட கர்த்தர் தம்முடைய வலது கையினாலே நம்மை தாங்குகிறார். நமக்கு வேதம் கூறுகிறது. அல்லேலூயா, ஆமென். ஆமாம் சொல்லாமா. பவுல் எழுதுகிறார், எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம், 10:36, நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதான் இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா சொல்லுமா. சொல்லுங்க பக்கத்தில், பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது. ஆமென். ஒருத்தர் சொல்கிற பைபிள் ஸ்காலர், பொறுமை என்பது நம்பிக்கையின் துணைவன். பொறுமை என்பது நம்பிக்கையின் துணைவன். பொறுமை உன்னோடு கூட இருக்குமானால் வாழ்க்கையிலே நீங்கள் வெற்றி காணலாம். அல்லேலூயா, ஆமென். ஆமாம் சொல்லாமா. அல்லேலூயா. நமக்கு அதுதான் கொஞ்சம் கஷ்டம். ஒன்றுமே இல்லைன்னா பொறுமை, ஒன்றுமே ஒரு வேலையும் கிடையாது, ஒரு வேலையும் கிடையாது, இல்லை செய்கிற வேலை ஒன்றும் பெரிய வேலை கிடையாது, ஆனால் கூட வாழ்க்கையில் நமக்கு பொறுமை கிடையாது. பொறுமை என்பது நம்பிக்கையின் துணைவன். அந்த பொறுமை உங்களோடு கூட இருக்குமானால் அப்போது வெற்றிக்கான பாதையிலே நீங்கள் போகலாம். அல்லேலூயா. மீண்டும் வசனத்துக்கு வரலாம். அப்போது பவுல் சொல்கிற காரியம் என்ன? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது. ஆமென். ஓகே, ஒரு பக்கம் ப்ராமிஸ், வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். இந்த வாக்குத்தத்தமெல்லாம் நமக்கு கிடைக்க வேண்டுமானால் பொறுமை நமக்கு இருந்தால்தான் வாக்குத்தத்தத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம். அதனால்தான் பொறுமை என்பது நம்பிக்கையின் துணைவன். இந்த பொறுமை இருந்தால்தான் அதை நாம் பெற்றுக்கொள்ளலாம். இந்த பொறுமை நமக்கு இல்லாமல் இருக்குமானால் அப்போது ப்ராமிஸ், ஆண்டவர் என்னெல்லாம் நமக்கு வைத்திருக்கிறாரோ அந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் ஒரு நாள் ஒருபோதும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா, ஆமென். ஆமாம் சொல்லாமா. அல்லேலூயா சொல்லாமா. அதனால் விசுவாசிகளாக இருக்கிற நாம் உலக ஜனங்களைப் போல நாம் இல்லாமல் ஆண்டவரை நம்புகிறோம், கர்த்தரை நம்புகிறோம், கர்த்தரை சார்ந்திருக்கிறோம், வசனத்தை நம்புகிறோம், வார்த்தை எனக்குள் இருக்கிறது, பரிசுத்தாவை நடத்துகிறார் என்று தேவனை சார்ந்து வாழ்கிற மகனாய் மகளாய் நம்புமானால் அப்போது பொறுமை நிச்சயமாக உங்களுக்கு நம்பிக்கையின் துணையாக இருக்கும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. அல்லேலூயா. அதனால நாம் தொலைந்து போக முடியாத ஆண்டவர் நம்மை அழைக்கவில்லை. பொறுமை நாம் தொலைந்து போகிறோம், அதனாலே நாம் தொலைந்து போகிறோம். பொறுமை நாம் தொலைந்து போவதனால் தான் நாம் தொலைந்து போகிறோம். பொறுமை நமக்கு இருக்குமானால் என்ன செய்யலாம்? வாழ்க்கையில் நீங்கள் தேவன் என்னெல்லாம் உங்களை வைத்திருக்கிறாரோ வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது. அல்லேலூயா, ஆமென். ஆமாம் சொல்லுவோமா. அதனாலே ப்ராமிஸ், ஆண்டவர் என்னெல்லாம் நமக்கு வாக்கு கொடுத்துருக்கிறாரோ, வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறாரோ அந்த வாக்குத்தத்தத்தை நம்புகிற மகனாய் மகளாய் இருந்தால்தான் வெற்றிக்கான பாதையிலே நாம் போகலாமா? கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? சரி, 7 மாதத்தை நாம் தொலைத்து விட்டோம். 7 மாதம் லாஸ்ட், 7 மாதம் தொலைந்து போனது. தொலைந்து போன மாதத்தை குறித்து கவலைப்பட வேண்டாம். இது நடந்துச்சு, அது நடக்கலை, இது இப்படி நடந்திருக்கலாம், இது செய்திருக்கூடாது, எல்லாம் நடந்து இனி 8வது மாதத்தை நோக்கி போகணும். அல்லேலூயா, ஆமென். நடந்த அந்த நிகழ்ச்சியெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு இனி இந்த 8வது மாதத்தில் அதெல்லாம் நடக்கக்கூடாது என்று ஆண்டவரை சார்ந்து நடக்கிற மகனாய் மகளாய் விருப்பமானால் அப்போது நாம் நிச்சயமாக நாம் தொலைந்து போக மாட்டோம். அல்லேலூயா, ஆமென். அது செய்தோம் இது செய்தோம் என்று செய்த காரியங்களெல்லாம், செய்த தவறையெல்லாம் நாம் நினைத்து நாம் இருப்போமானால் அப்போது வருங்காலத்துக்குள்ளே நாம் போக முடியாது. அந்த சுமையோடு கூட ஆண்டவர் நம்ம எதிர்காலத்துக்குள்ளே கொண்டு போக மாட்டோம். அந்த சுமையெல்லாம் அதே அந்த மாதத்தோடு கூட, கடந்த மாதத்தோடு கூட வைத்துவிட்டு இப்போது புதிய கிருபையிலே நடக்கிற மகனாய் மகளாய் இருந்தால் தான் வெற்றிக்கான பாதையிலே நாம் போகலாம். அல்லேலூயா. இல்லை என்றால் நாம் அங்கு தொலைந்து போக வேண்டிய சூழ்நிலை வரும். ஆமென். ஆமாம் சொல்லலாமா? எல்லாம் சொல்லலாமா? இப்போ இந்த கூகுள் மேப் பார்த்தா எத்தனையோ பேர் எல்லா இடத்துலையும் போகிறோம். இந்தியாவில் பல இடத்துல இந்த கூகுள் மேப் அதில் நடந்த சில காரியங்கள்லாம் நீங்கள் பார்க்கும்போது ஒருத்தர் இந்த மேப்பை பார்த்துட்டே கார் ஓட்டு போனாங்க. கார் நேராக கிணத்துல போய் ஒரு கிராமத்தில் விழுது. கூகுள் மேப் பார்த்துட்டு போய் கார் கிணத்துல விழுது. இன்னொரு இடத்துல அந்த கூகுள் மேப் பார்த்து கார் ஓட்டுவோம், பிரிட்ஜு ஓட்டையாக இருந்தது, பிரிட்ஜில் கீழே கார் போயிடுச்சு. அதனாலே நாம் நம்முடைய சிந்தனை நம்பி நாம் போவதை காட்டிலும் ஆண்டவரை நம்பி நாம் போக வேண்டும். மேப்பு தவறு என்று சொல்லவில்லை, எல்லா நேரத்திலும் அது உண்மை என்று நாம் நம்பக்கூடாது. ஆமென். ஒரு முறை நாங்கள் வெளியே ஊரில் இருக்கும்போது, அப்போது லண்டனில் இருக்கும்போது, லண்டன்லேருந்து டோவர் போனோம். லண்டனில் டோவர் 2 மணி நேரம் காரில் போய் டோவர்லேருந்து அங்கே தான் கப்பல் பிடிச்சி பக்கத்தில் ஃப்ரான்ஸுக்கு கப்பலில் போகலாம் 1 மணி நேரம்.
அப்போது டோவரில் ஒரு வீட்டில் ஒரு மீட் நடக்கிற அந்த வீட்டில் மீட்டிங்காக எங்களை ஒருத்தர் அழைச்சி போனாங்க காரில். 2 மணி நேரம் போய் அந்த அந்த போகும்போது மேப்பில் தான் போனாங்க. அப்போது மீட்டிங்கெல்லாம் முடித்து சாப்பிட்டு ஒரு 8 மணிக்கு புறப்பட்டோம். 8 மணிக்கு புறப்பட்டு நாங்கள் வரும்போது வந்தவர் என்ன செய்தார், அப்போது அந்த ஒரு ஒரு லேடி தான் ஓட்டி வந்தாங்க. வந்தவங்க என்ன செய்தாங்க, அவங்க ஓட்டி வர அங்கெல்லாம் ப்ரீவேஸ் இல்லை, அங்கெல்லாம் மோட்டர்வே. அந்த மோட்டர்வே விட்டுட்டு கொஞ்சம் தவறி வெளியில் வந்துட்டாங்க. வெளியில் வந்த உடனே அங்கெல்லாம் ஆள் கிடையாது, வழி கேட்க முடியாது. கார் சின்ன பின்னமாக போய் எங்கே ஒரு கிராமத்தில் போய் நிற்குதா. போது மேப் வந்து சிக்னலை விட்டு வெளியே போயிடுச்சு. மேப்பே தெரியல, எங்கே வந்தவன் தெரியாது, எங்கே இருக்கிறவன் தெரியாது. அதனால் அந்த இடத்துல சிக்கிக்கொண்டு அவன் தொடர்ந்து சுற்றி வரும். அதே கிராமத்தை 2 முறை சுற்றிட்டோம். பிறகு ஒரு வழியாக யோசிக்கிறாங்க, கொஞ்சம் அவங்க யோசித்தாங்க. சரி, கொஞ்சம் தூரத்தில் பெரிய பெரிய லாரி போகிற கண்டெய்னர் போகிற லாரி சத்தம் கேட்குறது. சரி, அதுதான் அங்கே ஹைவேஸ் ஃப்ரீவேஸாக இருக்குன்னு சரி, நாங்கள் அப்படியே காரை மீண்டுமாக அந்த மெயின் ரோடு கொண்டு வரும்போது மீண்டுமாக அந்த மேப்பில் சிக்னல் வந்து என்ன நான் சொல்ல வரேன், நாம் நம்முடைய வழியில் நாம் போகும்போது அப்போது ஆண்டவர் சிக்னலை நாம் இழந்து போகிறோம். ஆண்டவருடைய வழியிலே போகும்போது கர்த்தர் நம்ம எப்போதும் நடத்த நல்லவராக இருப்பார். ஆண்டுடைய வாக்குத்தத்தம் ப்ராமிஸ் என்னெல்லாம் இருக்கிறதோ தேவனுடைய அந்த ப்ராமிஸ் வாக்குத்தத்தத்தை பெறும்படியாக இப்படி இருக்கணும். பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது. அல்லேலூயா, ஆமென். பொறுமை நமக்கு வேண்டியதாக இருக்கிறதாக நமக்கு வேதம் நமக்கு கூறுகிறது. ஆமென். இதுதான் இங்கே ஏசாயா சொல்கிறார் 43:18, முந்தினவைகளை நீங்கள் நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். ஆமென். இருக்கிறீங்களா? போன மாதம் சண்டை போட்டோம், போன வருஷம் சண்டை போட்டோம், 10 வருஷத்துக்கு முன்னே எங்கள் ஹஸ்பண்ட் தீட்டிட்டாரு, 15 வருஷத்துக்கு முன்னே எங்கள் ஒய்ஃப் சரியாக சமைக்கலை. இதெல்லாம் பழைய ஸ்டோரி. அதையே சொல்லி கொண்டிருப்போமானால் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது. ஆமென். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திங்க. ஆமென். டு நாட் ரிமெம்பர் த ஃபார்வர் திங். கன்சிடர், யோசிச்சு பாருங்க. எனக்கு ஆண்டவர் மகிழ்ச்சி வைத்திருக்கிறார், சந்தோஷம் இருக்கிறது, வெற்றி இருக்கிறது, சுகத்தோடு தான் வாழ போகிறேன், நன்மை வரப்போகிறது, உயர்த்த தான் போகிறார், வருமானம் வரதான் போகிறது, கடனெல்லாம் அடைக்க தான் போகிறோம், பிள்ளைகள் நல்ல வேலை கிடைக்க போகிறது, நல்ல திருமணம், இதெல்லாம் நடக்கும் என்று கன்சிடர், என்ன செய்ய, சிந்திக்க வேண்டும் என்று யோசிக்க சிந்திக்க வேண்டும் என்று நமக்கு வேதம் நமக்கு போதிக்கிறது. அதனாலே பழைய காரியம் எல்லாவற்றையும் நான் விட்டு புதிய காரியங்களை சிந்திக்கிற மகனாய் மகளாய் நமக்கு வேண்டும் என்று வேதம் போதிக்கிறது. அல்லேலூயா. அதனாலே முந்தின காரியமெல்லாம் விட்டுருங்க. போன மாதம் இது இல்லை, இந்த வருஷம் ஜனவரி மாதம் தொடங்கி இந்த ஜூலை மாதம் வழி நடந்த தோல்வியான காரியம் எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவர் என்னெல்லாம் நமக்கு நன்மை செய்தாரோ செய்த நன்மைகளை நினைத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும். அல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் இத்தனையாக இந்த 7 மாதத்தில் என்னை பாதுகாத்தார், என்னோடு இருந்தார், என்னை காப்பாற்றினார், என்னை உயர்த்தினார், கனப்படுத்தினார். வியாதி வந்தது, பலவீனம் வந்தது, சோல் வந்தது, மன உளைச்சல் வந்தது, எல்லாரும் கைவிட்டாங்க. இன்னும் நான் உயிரோடு தான் இருக்கிறேன் என்று கர்த்தர் மேலே விசுவாசம் வைக்கிற மகனாய் மகளாக இருந்தால்தான் வெற்றிக்கான பாதையிலே நான் போகலாம். அல்லேலூயா, ஆமென். அதனாலே எப்போதும் வெற்றி குறித்து யோசிங்க. ஆமென். ஜஸ்ட் டூ இட் என்று ஒருத்தர் சொல்கிறார். உலகத்தில் பிரசித்தி பெற்ற ஸ்போர்ட்ஸ் நிறுவனத்துடைய லோகோ, அதை செய்து விடுங்கள். அந்த லோகோவுடைய சிக்னலே வந்து ஜஸ்ட் டூ இட், நீங்கள் செய்யுங்க, மெத்ததை கர்த்தர் பார்த்துக்கொள்வார். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் என்னெல்லாம் நமக்கு வைத்திருக்கிறாரோ, தேவன் வைத்திருக்கிற நாம் செய்ய வேண்டியதை நாம் செய்தால் ஆண்டவர் செய்ய வேண்டியதை கர்த்தர் செய்து முடிக்க கர்த்தர் நல்லவராக இருப்பார். அல்லேலூயா, ஆமென். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் எத்தனையோ நன்மைகளை வைத்திருக்கிறார். சொல்லுங்க பக்கத்தில், உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ நன்மைகளை கர்த்தர் வைத்திருக்கிறாரா? அதையாவது சந்தோஷமாக சொல்லலாமா? வைத்திருக்கிறார். நாம் என்ன சொல்லுவோம், அதே இந்த பழைய ஸ்டோரியில் விட்டுருங்க, புதியதை நோக்கி பயணம் செய்யுங்க. ஆமென். கடந்ததை நாம் பிடிக்க முடியாது, போயிடுச்சு, தொலைச்சிடும். அதனால் ஜஸ்ட் டூ இட். ஆண்டவர் என்னெல்லாம் நமக்கு வைத்திருக்கிறாரோ, தேவன் வைத்ததை நோக்கி போகிற மகனாக மகளாக இருந்தால் தான் வாழ்க்கையிலே நீங்கள் வெற்றி நீங்கள் காணலாம். ஆமென். அல்லேலூயா. தேவன் என்னெல்லாம் நமக்கு சொல்கிறாரோ, ஆண்டவர் சொல்வதை கேட்கிற மகனாக, தேவன் சொல்வதை நடக்க, தேவன் என்னெல்லாம் சொன்னாரோ தேவன் சொல்லுறது தான் கேட்குறோம்.
உங்களுக்கு தெரியும், அமெரிக்காவில் நயாகரா நீர்வீழ்ச்சி உலகத்திலே பெரிய நீர்வீழ்ச்சி தான் நயாகரா. நயாகரா நீர்வீழ்ச்சி வந்து கனடாவுக்கும் அமெரிக்காவும் நடுவில் இருக்கிற ஒரு நீர்வீழ்ச்சி. ஒரு அணைக்கட்டு திறந்து விட்டது போல் தண்ணி 24 மணி நேரம் வரும். பெரிய ஒரு அணைக்கட்டு உடஞ்சி அப்படி இருக்குமோ அதே போல் தான் நயாகரா நீர்வீழ்ச்சி. உலகத்தில் தண்ணீர் வந்து எங்கிருந்து தெரியாது, அப்படியான தண்ணீர் வருகிற இந்த நீர்வீழ்ச்சி ரொம்ப ஆச்சரியமான ஒரு நீர்வீழ்ச்சி. ரொம்ப பயங்கரமாக இருக்கும், பார்ப்பது அதிசயமாக இருக்கும் ஆண்டவர் சிருஷ்டி பார்க்கும்போது. இந்த நீர்வீழ்ச்சியில் 1859ஆம் ஆண்டு 1859 முதலாக ஒருத்தர் இந்த முனையிலேருந்து அந்த முனைக்கு ஒரு இரும்பு கயிறில் கடக்க முயற்சி பண்ணுறான். இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கத்தில் போகணும். இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கத்தில் போவதற்கு 1100 அடி, அந்த முனையிலேருந்து இந்த முனைக்கு வருது 1100 அடி இருக்கிறது அந்த கடற்கரை. கீழே தண்ணீர் இருந்து அந்த கயிறுடைய உயரமானது 160 அடி உயரத்தில் அந்த கயிறு 160 அடி உயரம் கயிறு கட்டியிருக்கிறாங்க. அந்த அகலம் மட்டும் 1110 அடி மேலே இந்த கயிறு இருக்குது. அந்த கம்பி மேலே பிளாண்டன் பேக் என்று ஒருத்தர் நடக்கிறார். அவர் தான் அந்த கயிறு மேலே நடக்கிற முதலாவது நடந்த நபர் தான் பிளாண்டன் பிளாக். 1859 நடக்கிறார். அப்போது நடக்கும்போது எல்லோரும் கேட்குறாங்க, ஆரம்பத்தில் அங்கே கேட்குறாங்க பத்திரிக்கையாளர், எப்படி நடக்க போகிறீங்க? கீழே இந்த இறைச்சலான தண்ணீரானது அந்த தண்ணீர் சத்தத்திலே பாதி பேர் விழுந்துவாங்க சொல்லும்போது, அப்போது பிளாண்டன் பிளாக் சொல்கிறார், என்ன சொல்கிறார், நான் தண்ணீரை பார்க்க மாட்டேன், சத்தத்தை பார்க்க மாட்டேன், எனக்கு முன் வைத்திருக்கிற வெற்றி நான் நோக்கி நான் பார்ப்பேன். ஆமேன். இருக்கிறீங்களா? இந்த பக்கமாக ஜனங்க சொல்லுவாங்க, இந்த பக்கமாக ஜனங்க சொல்லுவாங்க, நடக்காது, வராது, கிடைக்காது, உயர மாட்டீங்க, நமக்கு வெற்றி வராது, வருமானம் வராது, இப்படி தான் இருக்க போகிறேன், உலகெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் நாம் சொல்ல வேண்டிய காரியம் என்ன? எனக்கு ஒத்தாசை வரும் பருவத்துக்கு நேராக என் கண்களை நான் எழுதியிருப்பேன், கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார் என்று ஆண்டவரை நோக்கி பயணிக்கிற மகனாய் மகளாய் இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. அல்லேலூயா. இந்த ஆகஸ்ட் மாதம் நமக்கு என்ன ப்ராமிஸ்? இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நமக்கு தேவன் சொன்ன நமக்கு வாக்குத்தத்தம் என்ன? பூர்வமானவையெல்லாம் நான் மறந்துடும். ஆண்டவராக இருக்கிற இயேசு நமக்கு என்னெல்லாம் வைத்திருக்கிறாரோ, தேவன் வைத்திருக்கிற நன்மையை நோக்கி நடக்கிறோம். தொடர்ந்து நாம் நடக்கிற மகனாக மகளாக இருந்தால்தான் வாழ்க்கையை நீங்கள் வெற்றி காணலாம். ஆமே. அல்லேலூயா. அதனாலே விசுவாசிகளாக இருக்கிற நீங்கள் கடந்த நாட்களே நடந்தெல்லாம் மறந்துடுங்க. உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் மகிழ்ச்சி வைத்திருக்கிறார். ஆமே. ஆமாம் சொல்லலாமா? ஆமாம் சொல்லலாமா? அல்லேலூயா. ஒரு நாளைக்கு குறைந்தது உங்கள் எண்ணத்தில் சொல்லுங்கள், குறைந்து ஒரு 10 முறையாவது சொல்லி கொண்டே இருங்க, என் வாழ்க்கையில கர்த்தர் மகிழ்ச்சி வைத்திருக்கிறார். ஆமேன். அல்லேலூயா. ஆமேன். அதை விட்டுட்டு கஷ்டம், பிரச்சனை, போராட்டம் இப்படியே சிந்தரித்து கொண்டிருப்போமா? ஆனால் எதை சிந்திக்கிறோமோ அதன்படி தான் நம்முடைய உடல் வேலை செய்யும். ஆமேன். நம்முடைய உடல் வேலை செய்வதே, மெட்டபாலிசம் வேலை செய்வதே இங்கே தான். இதுதான் என்ன செய்வாங்க, அந்த மாஸ்டர் பிரெயின் இங்கே தான் வேலை செய்ய. இது எப்படி சிந்திக்கிறதோ அப்படி தான் உன்னுடைய வாழ்க்கை இருக்கும். ஆமேன். அல்லேலூயா. வீட்டில் போய் படித்து பாருங்கள். லூக்கா 17ஆம் அதிகாரம் 11லேருந்து 19 வீட்டில் படிங்க. லூக்கா 17ஆம் அதிகாரம் 11 முதல் 19 வரை வீட்டில் படித்து பாருங்கள். என்ன பாருங்கள், முடிக்க போகிறோம் 2 மினிட்ஸில். 10 பேர் வராங்க, 10 குஷ்டரோகிகள் வராங்க. அப்போது வந்து இயேசு எடுத்து கேட்குறாங்க, ஆண்டவரே எங்களை சுகமாக்க வேண்டும் என்று கேட்குறாங்க. சுகமாக்க வேண்டும் என்று கேட்கும்போது அப்போது ஆண்டவர் அவங்க கிட்ட போல தொடரல, அவங்கள ஜெபம் பண்ணல. 10 பேரும் ஒரே சத்தமாக என்ன செய்கிறாங்க, ஆண்டவரை எங்களுக்கு சுகப்படுத்த வேண்டும் என்று இந்த 10 குஷ்டரோகிகள் ஆண்டவரை நோக்கி அவங்க கேட்கும்போது ஒரே ஒரு வசனம், 14ஆம் வசனத்தை மட்டும் நாம் பார்க்கலாம். 14ஆம் வசனம் கேட்குறோம். அவங்க கேட்குறாங்க. அப்போது ஆண்டவர் சொல்கிற, அவரை பார்த்து நீங்கள் போய் உங்களை ஆசாரத்தில் காண்பு சொன்னாங்க. வசனம் சொல்ல, அவங்க அந்தபடியே அவர்கள் போகையிலே அவர்கள் சுத்தமானார்கள். ஆமேன். என்ன பாருங்கள், அவங்க நின்று இருந்தால் சுத்தமாக இருக்க முடியாது, அவங்க போனாங்க, நடந்து போகும்போதே சுத்தமானார்கள். ஆமேன். நீ நடந்து போனால்தான், முன்னோக்கி போனால்தான், முன்னேற்றத்தை நோக்கி போனால்தான் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே வெற்றி தருவார். அல்லேலூயா. ஆமேன். அதே பலவீனத்தில், அதே தோல்வியில், அதே சிந்தனையில், அதே எண்ணத்திலே நாம் நின்று கொண்டிருப்போமானால் வாழ்க்கையிலே நீங்கள் வெற்றி காண முடியாது. அல்லேலூயா. அவர் சொன்னார், அவர் ஜெபமன்ல அவர் சொன்னார், அந்த வார்த்தையை கேட்டு அந்தபடியே அவர்கள் நடந்து போகையிலே அவர்கள் சுத்தமானார்கள். ஆமென்.
இந்த ஆகஸ்ட் மாதத்திலே அவர் என்னெல்லாம் சொன்னாரோ தேவனுடைய வார்த்தை வசனத்தை கேட்டு அதன்படி நாம் கடந்து போகிற மகனாய் மகளாய் இருந்தால் அப்போது வெற்றி காணலாம். ஆமே. என்ன சொல்லியிருக்கிறார் இந்த மாதத்தில்? புரோஜனமாக இருக்கிறதை நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற ஒரு தேவனாய் கர்த்தர் நானே. ஆமேன். இதுவரைக்கும் நம்மை நடத்தின தெய்வம் இனிமேலும் நம்மை நடத்த நல்லவராயிருப்பார். ஆமேன். என்னெல்லாம் நமக்கு ப்ராமிஸ் பண்ணாரோ, வாக்குத்தத்தை கொடுத்தாரோ, வாக்குத்தத்தை நிறைவேற்ற கர்த்தர் நல்லவராயிருப்பார். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிக்கணும். நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்கு சோதிக்கிறோம், இந்த ஆகஸ்ட் மாதம் ஜெபிக்கிறோம். இந்த ஆகஸ்ட் மாதத்திலே ஆண்டவரே கர்த்தாவை புரோஜனமாக இருக்கிறதை எங்களுக்கு போதித்து நாங்கள் நடக்க வேண்டிய வழியில் எங்கள் நடத்துகிற எங்கள் தேவனாக கர்த்தர் நீராக இருக்கிறபடினால் உண்மை நம்பி இந்த மாதத்தை நடத்துகிறோம். கிருபையாய் ஆசீர்வதியும். இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.